ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிக்கும்போது நிறைய கவனச்சிதறல் ஏற்படும். இந்த கவனச்சிதறல் எனப்படும் டைவர்ஷனை தடுத்து அவங்கள நல்லா படிக்க வைக்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸோட கடமையா இருக்கணும். இந்த வீடியோவை பேரண்ட்ஸ் முக்கியமா பார்க்கணும். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. படிக்கும்போது குழந்தைகள் கவனமா படிச்சாங்கன்னா நிறைய சாதிக்க முடியும். ஆனா நம்ம சில்ட்ரன்ஸோட கவனம் ஒரு செகண்ட்ல 1000 விஷயங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. ஐக்யூ அதிகமா உள்ள குழந்தைகளும் உடல் அளவில் எந்த குறைபாடும் இல்லாத குழந்தைகள் கூட இந்த கவனச்சிதறல்ல மாட்டிக்கிறாங்க. நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் வீட்டு சூழ்நிலையும் டைவர்ஷனுக்கு ஒரு காரணம். நிறைய குடும்பங்கள் இன்கம் குறைவா இருக்கிற காரணத்தால மிகவும் நெருக்கமான வீடுகள்ல வாழறாங்க. பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு டிவி சத்தம், அந்த வீடுகள்ல இருக்கிறவங்க பேசுறது, அவங்க சிரிக்கிறது, பக்கத்துல இருக்கிற மிஷின் சத்தம், இப்படி பல வகையான டைவர்ஷன்ஸ் படிக்கிறத பாதிக்கும். இந்த சூழ்நிலைகளை நாம மாத்த முடியாது. இதுல இருந்து தப்பிச்சு நம்ம நல்லா படிக்கணும். எல்லாரும் தூங்கும் போது விடியற் காலையில குழந்தைய எழுப்பி பேரண்ட்ஸ் படிக்க வைக்கணும். குழந்தைய படிக்க வைக்கிற விஷயத்துல பேரண்ட்ஸ் தான் ரோல் மாடலா இருந்து சாதிக்கணும். அதுக்கு முதல்ல பேரண்ட்ஸ் டிவி பார்க்க கூடாது. குழந்தைங்க இல்லாத நேரத்துல தான் டிவி பார்க்கணும். குழந்தைங்க படிக்கும்போது அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் கூடவே பக்கத்துல உட்காரணும். பேரண்ட்ஸ் பக்கத்துல உட்கார்ந்து படிக்க வைக்கணும். எந்த காரணம் கொண்டும் படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சன்ல போய் வேலை செய்யக்கூடாது. 2 மணி நேரம் ஒரு குழந்தை படிக்குதுன்னா 2 மணி நேரமும் குழந்தையோட அம்மா கூடவே இருக்கணும். குழந்தைக்கு அடிக்கடி வர்ற சந்தேகங்களை பேரண்ட்ஸ் கிளியர் பண்ணி படிக்க வைக்கணும். சீக்கிரம் படி, சீக்கிரம் எழுதுன்னு சொல்லக்கூடாது. குழந்தைங்க மெதுவாதான் எழுதுவாங்க, பொறுமையாதான் படிப்பாங்க. குழந்தைங்களை தனியா ரூம்ல உட்கார வச்சு படிக்க வைக்க கூடாது. குழந்தைங்க தனியா இருந்தாங்கன்னா ஒன்னு பயந்துருவாங்க, இல்லனா தூங்கிடுவாங்க. நம்ம பக்கத்துல நம்ம மேற்பார்வையில தான் குழந்தைங்களை படிக்க வைக்கணும். நெக்ஸ்ட், படிக்கிற இடத்துல சரியா சூஸ் பண்ணணும். படிக்கிற இடத்த சரியா சூஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு அந்த படிக்கிற மூடு வராது. எந்த இடத்துல காத்து வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்த நாம தேர்ந்தெடுக்கணும். ஃபேன் காத்து வர இடமா பார்த்து குழந்தையும் அம்மாவும் உட்காரணும். குழந்தைய திட்டி அடிச்சு பயமுறுத்தி படிக்க வைக்க கூடாது. அன்பா பேசணும், கொஞ்சணும். இதெல்லாம் செஞ்சாதான் குழந்தை உடல் அளவிலும் மனதளவிலும் படிக்கிறதுக்கு தயாராகும். நெக்ஸ்ட், 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு குழந்தைய ஒரே இடத்துல உட்கார வச்சு படிக்க வைக்க கூடாது. 1 hour படிச்சு முடிச்சதும் 20 minutes கண்டிப்பா ரெஸ்ட் கொடுக்கணும். அடுத்த 1 hour எழுதவும் படிக்கவும் அந்த குழந்தைக்கு இந்த 20 minutes ரெஸ்ட் தான் எனர்ஜியை கொடுக்கும். படிக்கும்போது குழந்தை வேற எதை பத்தியாவது பேச முயற்சி செஞ்சா படிக்கிற ஒர்க்க முடிச்சிட்டு நீ சொல்றத நான் கேட்கறேன்னு பேரண்ட்ஸ் சொல்லணும். அதே மாதிரி படிச்சு எழுதி முடிச்ச பிறகு குழந்தை என்ன சொல்ல வந்ததுன்னு பொறுமையா கேட்கணும். குழந்தை படிக்கும்போது பேரண்ட்ஸ் போன் பேசக்கூடாது. நாம போன் பேசினா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுல இருந்து அவங்களோட கவனம் சிதைஞ்சிடும். குழந்தையில இருந்தே லாங் டைம் கவனத்தோட படிக்கிற திறமைய நம்ம குழந்தைகிட்ட வளர்க்கணும். குழந்தைகள் வளர்ந்த பிறகும் இந்த ஸ்கில்ஸ் தொடர்ந்து வரும். நெக்ஸ்ட், எழுதுறதுக்கு உதவுற பென்சில், பென், எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல் இதெல்லாம் நிறைய வாங்கி பேரண்ட்ஸ் வீட்ல வைக்கணும். எழுதுறதுக்கு சரிவான இந்த ரைட்டிங் பேடு இல்லைன்னா ரைட்டிங் டேபிள் யூஸ் பண்ணணும். நம்ம படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில்ல தண்ணி ஊத்தி பக்கத்துல வச்சுக்கணும். தேவைப்படும் போது தண்ணி குடிக்கணும். பேரண்ட்ஸ்க்கு குழந்தையோட மனநிலைய புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கணும். படிக்கிற மனநிலையில ஸ்டூடெண்ட் இல்லாதப்போ அந்த குழந்தைய படின்னு துன்புறுத்தக்கூடாது. குழந்தைகிட்ட அன்பா பேசி சகஜமான நிலைக்கு கொண்டு வந்த பிறகு ஹாப்பியான சிச்சுவேஷன்ல தான் படிக்க வைக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் படிக்கல எழுதலன்னு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. எழுதி முடிச்சாதான் சாப்பாடு, படிக்கலன்னா பயமுறுத்துறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் குழந்தைங்களோட மனநிலைய பாதிக்கும். சுதந்திரமா பேசவும் கருத்துக்களை சொல்லவும் அனுமதிக்கணும். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமைய பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வரணும். குழந்தைக்கு பிடிச்ச பொம்மைங்க, டிரெஸ், சாக்லேட், பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்த பிறகு உனக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க வாங்கி தரோம், நீயும் நல்லா எழுதணும், படிக்கணும், நாங்க சொல்றத கேட்டு ஒபே பண்ணணும் அப்படின்னு அன்பா சொல்லி புரிய வைக்கணும். எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தையாதான் பிறக்கிறாங்க. அவங்க நல்லவங்க
நல்லவங்களா ஆவறதும் கெட்டவங்களா ஆவறதும் பேரண்ட்ஸோட வளர்ப்புல தான் இருக்குது. நிறைய நேரம் படிக்கணும்னு நினைக்க கூடாது. கொஞ்ச நேரம் படிச்சாலும் கவனம் செதறாம படிக்கணும். இந்த வீடியோ பேரண்ட்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத கேளுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.